ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை. திருவேங்கடத்தார திருமஞ்சனாயி ஜில்லு 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 ஜில்லுன்னு அழகான வஸ்திரத்தில் நமக்காக சேவை சாதிக்கிறார். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் மாதிரி மாதிரி என்ன மாதிரி அதே தான் நிதர்சனமான உண்மை. தாயார் திருநாள் கொண்டாடிக்கிறா. ஆடிப்புறம் உற்சவம் கொடியேற்றத்தோட கோலாகலமாக கொண்டாடின்னு இருக்கா. இங்கே இன்றைக்கி சனிக்கிழமை திருவேங்கடத்தார் என்னையும் கவனின்னு சொல்லி உற்சவருக்கு திருமஞ்சனாய அழகான அலங்காரம். நேற்று ஒரு சின்ன ரீகேப். இது 16 வண்டி சப்பரம். நேற்று முதல் திருநாள் 30 கோடி தேவர்களும் சேவிக்க காத்திருக்கிற கற்பூரம் நம்மளும் அனுபவிப்போம். நேற்று வீதியில் வரதை அனுபவிக்கலை, அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன இது அவ்வளோதான். ஆடி திருநாளில் ஆண்டாளோட ஷெட்யூல் கேட்டல்னா அரண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆடி திருநாளில் ஆண்டாள் அரண்டு போக அப்படின்னு சொல்லிட்டு சப்டைட்டிலாக போட முடியும் நம்மளால். காலையில் புறப்பாடாகி வீதி போயிட்டு வரா, மாட வீதி ஏறிட்டு வரா. இதுக்கு நடுவில் குப்பனைங்கார் சுவாமி திருமாளிகையில் விடாயத்தி ஆறுது. போயிட்டு வந்துட்டு சிங்கம்மாள் குரட்டில் திருமஞ்சனம் ஆறுது. அதுக்கப்புறம் ஆண்டாள் கோயிலேருந்து புறப்பாடாருது. இதோ கொடிமரம் ஜில்லு 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 ஜில்லுன்னு தாயார் புறப்பாடு கண்டருள்றா. பெரிய கோயில், பெரிய ஆண்டாள், அழகான ஆண்டாள், பெரிய கோஷ்டியோட நல்ல அனுபவமாக இருக்குது. முன்னாடி யாழி சிற்பங்களோட ஆண்டாள் கோயில் முன்னாடி நிற்கிறா. எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறோம். பெரிய கோஷ்டி. இந்த இடத்துல தீர்த்தம் ஆகி குப்பனைங்கார் சுவாமி திருமாலைக்கு ஏழ்றா. ஜெயமால்யதா முன்னாடி வர கோஷ்டிக்காராளோட குப்பனைங்கார் சுவாமி திருமாலைக்கு ஏழ்றா. குப்பனைங்கார் சுவாமி திருமாளிகையில் சுவாமி ஆண்டாள் எழும்போது தன் செல்ல குழந்தைய வழி அனுப்பி வைக்கிற மாதிரி அவள் கூடவே அண்ணாந்து பார்த்துட்டே வரார். குப்பனைங்கார் சுவாமி திருமாளிகையிலேருந்து ஆண்டாள் கோவிலுக்கு ஏழி படிக்கலைஞ்சு
மறுபடியும் புறப்பாடாகி சிங்கம்மாள் கோரட்டில் போய் திருமஞ்சனம் ஆகி அங்கேருந்து வாழைக்குளத்தூரில் கோதாமுகோல்லாசினி சபாவில் போய் அங்கே போய் திருமஞ்சனம் ஆகி புறப்பாடாகி கடைசியில் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவ மண்டபத்தில் திருமஞ்சனம் ஆகி அங்கேருந்து தான் இன்றைக்கி இயல் தொடங்கி கோஷ்டி கிளம்புவா. வாகனம் அங்கேருந்து தான். குழந்த பாருங்கோ அழகாக திருமஞ்சனம் பண்ணுறது. தாயார் எதையும் உகந்து ஏற்றுக்கிறா. குழந்த பாடசாலையில் திருப்பதியில் படிச்சுட்டுருக்கு. திருவாராதனை ஆகி இங்கே இடத்துல பாட்டாகி புறப்பாடாகும். இதுக்கு நடுவில் இது கொட்டகையில் நடக்கிற ப்ரோக்ராம். மாமி இதையும் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பினா. அதாவது இந்த சபையில் ஏறுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுன்னு தான் சொல்லணும். நிறைய பெரிய பெரிய வித்வான்கள்லாம் ஏறுற சபை. அதுவும் நமக்கு கிடச்சிருக்கு. அதையும் அனுபவிப்போம். எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்புகிற நமக்கு அங்கே இல்லைங்கிற ஒரு ஏக்கமே இல்லாமல் அனுபவிக்கிற கமலா மாமிக்கு தேங்க்யூ 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 சொல்லிக்கிறேன். சந்திரபிரபையில் ஆண்டாள், சிம்ம வாகனத்தில் மன்னர். ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்கா. அனுபவிப்போம். நாளைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் 3ஆம் திருநாள். ரங்கமன்னார் அனுமந்த வாகனமும் தாயார் பரங்கினார் காளியும் தெற்கு ரத வீதியிலேருந்து புறப்பாடு. உட்கார்ந்த திருக்கோலம் ரொம்ப அழகாக இருப்பா தாயார். கண் படைச்ச பயன்னா உட்கார்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சேவிக்கிறது தான். அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரா? ஆமாம், ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர். என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே உருண்டையாக ஒன்று ஏறுறது, இது கலசம். இதை கலசம் ஏற்றுறதுன்னு சொல்கிறா. இதை நல்ல நாள் பார்த்து தான் வைப்பா. முன்னாடிலாம் அமாவாசை அந்த மாதிரி பார்த்து வைப்பா. இப்போது இதுக்கு முன்னாடி அமைஞ்சு கொடுத்துட்டு நாள் கலசம் ஏற்றி கொடி ஏற்றுறா. ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டுருக்கான்னு திட்டக்கூடாது. இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கிறதுன்னு உலகமெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தெரியறதுன்னா இதனால தானே. அதனால் யாராவது வீடியோ எடுத்தால் திட்டாதீங்க. நானும் ஒருத்தி எடுக்க போகிறேன். அனுபவிச்சு